ओम श्री कृष्णाय परमात्मने नमः। यदा हीनेन्द्रियार्थेषु न कर्मस्वनुषज्जते सर्वसंकल्पसन्न्यासी योगारूढस्तदोच्यते। भगवान श्री कृष्णர் இந்த ஸ்லோகத்தில் யாருடைய மனம் தியானம் செய்வதற்கு தகுதி பெற்றிருக்கிறது, எனக்கு மனப்பக்குவம் வந்திருக்கா இல்லையாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்பதற்கு அழகான க்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அடையாளங்களை சொல்கிறார். நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தட்ட போய் எனக்கு பக்குவம் இருக்கா சொல்லுங்கன்னு கேட்க வேண்டாம். நமக்கே நம்ம மனசை வந்து உரசி பார்த்தால் நமக்கு தெரியும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எதா எப்பொழுது இந்திரியார்த்தேஷு, இந்திரியார்த்தேஷுனா உலகத்தின் புலனின்ப விஷயங்களில், இந்திரிய அர்த்தம்னு சொன்னா சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், இதை பார்க்கணும், அதை என்ஜாய் பண்ணணும், அங்க போகணும், இதை வரணும்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். இந்திரியார்த்தேஷு ந அனுஷஜ்ஜதே, ந அனுஷஜ்ஜதேன்னா அதுல அவனுக்கு வந்து நாட்டம் இல்லையோ, இயல்பாகவே இது வந்து அவனுக்கு குறைஞ்சிருக்கு, ஆசை குறைந்திருக்கிறது, புலனின்ப நாட்டம் வெகுவாக குறைந்திருக்கிறது, அறவே குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, கர்மசு, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு, ஏன்னா அந்த கர்மா அப்படிங்கிறதே ரஜோகுணத்தோனுடைய ப்ராடக்ட். ரஜோ ராகாத்மகம் வித்தி, அங்க பின்னாடி 14 அத்தியாயத்துல பகவான் சொல்வார். அப்போ வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு ஆசைப்படும் போதுதான் அதை அடையணுங்கிற செயல்ல நம்ம இறங்குவோம். பொதுவாவே செயல்கள் எல்லாம் எப்படி பண்றோங்கிறது வேற. நம்ம வந்து உடல் மன கூட்டமைப்பு தான் செயல் புரிகிறது, நான் செயல் புரியாத ஆன்மா அப்படிங்கிற ஞானத்துல நிலைத்திருந்து செயல் புரிவது வேறு, அதுக்கு சாட்சியா இருந்து பாக்குறது வேற. ஆனா பொதுவா இதை பண்ணினாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுக்கணும் இல்லையா, இந்த காரியம் நடந்தாதான் எனக்கு மனசு திருப்தி, இதை பண்ணியே ஆகணும், இதை அனுபவிச்சே ஆகணும், இதை போயே ஆகணும், வந்தே ஆகணும், டெஸ்பரேஷன். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறத பத்தி பகவான் இங்க சொல்கிறார். எதா ஹி இந்திரியார்த்தேஷு ந அனுஷஜ்ஜதே, எப்பொழுது ஒருவன் புலனின்ப விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறானோ, கர்மசு ந அனுஷஜ்ஜதே, செயல்களிலும் ஒட்டி கொள்ளாமல், அதாவது நாட்டம் இல்லாம, செய்தா ஓகே, செய்யாட்டி ஓகே, ஆனா செஞ்சா முழு ஈடுபாட்டோட செய்வான், அது வேற. ஆனா செஞ்சதுனாலதான் தனக்கு ஹாப்பினஸ்ங்கிறது கிடையாது. அதாவது தன்னுடைய இன்பத்தின் பொருட்டு அவன் இந்த புலன் இன்பங்களையோ, வெளியிலேருந்து தான் இன்பம் வருது அப்படிங்கிறது அவனுக்கு இல்லை, தன்னுடைய இன்பத்தின் பொருட்டு, தன்னுடைய மன அமைதியின் பொருட்டு, ஆனந்தத்தின் பொருட்டு அவன் புற உலகை சார்ந்திருப்பதில்லை. இந்த புற உலக விஷயங்களோ, இல்ல புறத்துல செய்யக்கூடிய கர்மங்களோ, இதெல்லாம் பண்ணினாதான் எனக்கு நிம்மதி, இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா இவன் வந்து ஹாப்பினஸோட சோர்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். நானே பேரின்ப வடிவம் என்பதை இவன் உணர்ந்திருக்கிறான். யார் இவர்? சர்வ சங்கல்ப சந்நியாசி. சன்னியாசினா துறவி. எதை துறந்திருக்க? சர்வ சங்கல்பம்னா இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, ஆசைக்கு முந்தின நிலை. சங்கல்பம்னா இந்த இடத்துல ஆசைன்னு தான் அர்த்தம். ஆசைக்கு முன்னாடி இது நல்லா இருக்குல்ல, இது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதான் சங்கல்பம். எல்லா விதமான நாட்டங்களையும், அதாவது புலனின்ப விஷயங்கள்ல இவருக்கு நாட்டம் இல்ல, கர்மங்கள்ல இவருக்கு நாட்டம் இல்ல, அது மட்டும் இல்ல, எல்லா விதமான ஆசைகளையும் முற்றிலும் துறந்தவராக இவர் இருக்கிறார். அது இருந்தாதான், அது போனாதான், வந்தாதான்னு கிடையாது. நிறைய இடத்துல பகவான் இந்த கருத்தை சொல்றதை நம்ம பாக்குறோம். அதாவது வாழ்க்கையில என்ன வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அந்த மனநிலையில இருக்கிறது, அடைஞ்சே தீரணும், இது எனக்கு வேணும், இது இல்லாம என்னால முடியாது அப்படிங்கிறது இல்ல. அப்புறம் இது இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும், அதுவும் கிடையாது. சர்வ சங்கல்ப சந்நியாசி ததா யோகாரூடக உச்சியத்தே. யோக ஆரூடகன என்ன? இவன் நன்றாக மனப்பக்குவத்தை பெற்று தியானம் செய்வதற்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறான், உச்சியத்தை என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். உனக்கு மனசுல நல்ல பக்குவம் இருக்கிறது. ஏன்னா இந்த பக்குவம் உள்ள மனசாலதான் தியானம் பண்ண முடியுது. என்ன அத்தியாயம் படித்துக் கொண்டிருக்கிறோம்? தியான யோகம். பகவான் வந்து தியானத்திற்கு என்னெல்லாம் விஷயங்கள்லாம் வேணும், எப்படி நம்ம என்ன விஷயங்கள்னா, புறத்துல நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், மனசு எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்ற. சுவாமிஜி சொல்லுவாங்க, 15 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணோம்னா 23.25 மணி நேரம் நம்ம மனசு எப்படி வச்சிருக்கோங்கிறதுல இருக்கு அப்படின்னு. அப்ப வந்து ரொம்ப புலனின்ப நாட்டம், இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும்னு லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா கூட நிறைய ஆசைகள், நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய வந்து இதை பண்ணணும், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் செயல்ல ரொம்ப விருப்பம், இதெல்லாம் இருந்துன்னா நம்ம கண்ணை மூடி உட்காந்தோம்னா அதுதான் ஓடும். சினிமா மாதிரி எங்க தியானம் பண்றது, எதை தியானம் பண்ணணும், தியானத்துக்குரிய விஷயம் என்ன இங்க பகவான் சொல்ல போறார்? ஆத்ம தியானம். இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுவது வந்து நிதித்தியாசனம், பேரின்ப வடிவமாகிய என் ஸ்வரூபத்தையே தியானம் செய்து பேரின்பத்தில் நிலைத்திருத்தல், எல்லா உயிர்களிடத்திலும் அந்த பேரின்ப வடிவமான மெய்ப்பொருளையே காணுதல். அந்த தியானத்தை பண்ணணும்னா மனசுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை எப்படி வாங்குறதுன்னா, வாங்கலாம் முடியாது. அந்த பக்குவம் வந்து நமக்கு உலகத்துல ஆசையும் நாட்டமும் இந்த செயல்கள்ல உள்ள பற்றும் குறையும் பொழுதுதான் அது வந்து நமக்கு கிடைக்கும்.
ஆக நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நமக்கே வந்து நம்ம எல்லாருமே ஆன்மீக வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாதகர்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்லோகத்த நன்றாக நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப போராட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி சில விஷயத்த இயல்பாவே நமக்கு நாட்டம் குறைஞ்சிரும். சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு அந்த காலத்துல வரக்கூடிய அந்த பத்திரிகைகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி உலகியல் சார்ந்த விஷயங்கள்லலாம் நாட்டம் குறையும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செயல்கள் நம்மை விட்டு நீங்கும். நாமா விடுறத காட்டிலும் செயல்கள் நம்மை விட்டு நீங்கும். அப்புறம் வந்து இது இருந்தாதான், அது இருந்தாதான் எந்த விதமான கண்டிஷனும் போட மாட்டோம். நம்முடைய குறிக்கோள் எல்லாம் வந்து மெய்ப்பொருள்ல அப்படியே போறத நம்ம பார்க்க முடியும். எந்த அளவுக்கு சீரியஸா நம்ம கர்மயோகத்தை கடைப்பிடிக்கிறோமோ, கர்மயோக வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்க சித்த சுத்தினா என்ன? இதுதான். மன தூய்மையின் அடையாளம்னா என்னன்னா, அந்த ஆசை, கோபம், பொறாமை, இந்த கர்வம் இதெல்லாம் மனசுல இருந்து நீங்கி மனசு வந்து அதாவது இந்த புறப்பொருளை சார்ந்திருந்து தான் எனக்கு இன்பம் வரணும். அந்த கண்டிஷன் இல்லாம இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்தா தியானம் செய்ய முடியும். அதுதான் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விஷயம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹ. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.